ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் விற்பாங்க இல்லைங்களா பேக்கெட் ஜூஸ், அதே மாதிரி தாங்க இந்த டைம் நம்ம பேக்கெட் ஜூஸ் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 ஆப்பிள் எடுத்துக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஜூஸியான ஆப்பிள். இப்போ இந்த ஆப்பிள் நல்லா பீஸ் போட்டுக்கலாங்க. அந்த வெளி தோல் வச்சு நீங்கள் பீஸ் போட்டுருங்க, இது சொருக வேண்டாம். நீங்கள் தூள் தூளாக போடுறதுக்கு அப்புறமா 2 கப் தண்ணி எடுத்துக்கலாங்க. ரெண்டு கப்பு தண்ணிக்கு அதோட ஆஃப் பண்ணால் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க ஆப்பிள் சேர்த்துடலாங்க. இந்த ஆப்பிள் ஃபுல்லாக தண்ணியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த ஜூஸ் எல்லாமே வந்துடுங்க. இப்போ வந்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கலாம், ஸ்மால் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஆப்பிளுக்கும் புது ஆப்பிளுக்கும் வித்தியாசம் தெரியும். இது நல்லா இஞ்சி நல்லா கலரே வேறு மாதிரி ஆயிருக்கும். அந்த கலர் எல்லாமே அந்த ஜூஸோட மிக்ஸ் ஆயிரும். இப்போ அதை மிக்சியில் சேர்த்துடலாங்க. நல்லா கொலன்னு இருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் ஜூஸை வந்து அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சடையை சளிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் சாதாரண ஜூஸ் குடிச்சிங்கன்னா அப்போவே குடிச்சிடணும். இதை குடிக்க வேண்டாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே குடிக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை.